உடல்ல வந்து இங்க பார்க்கலாம் ஆர்மிஸ் எல்லாம். ஆமா, இவங்க தான் மேல முண்டக்கை போனாங்க. ஓகே ஓகே. மேல போயிட்டு ஃபுல்லா டேமேஜ் ஆன பிளேஸ். ஆமா, இதெல்லாமே டேமேஜ் ஆன பிளேஸ். இங்க தான் வந்து இது ட்ரிகர் ஆயிருக்கு. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தடையும் மேனுவலா மேல வந்து இப்போ நம்ம ஜீப்ல வரோம், அவங்களாம் ஒவ்வொரு தடையும் இப்படி ட்ரெக் பண்ணி மேல வராங்க. மேல வந்து மக்களை காப்பாத்துறது, ரிகவர் பண்றது, பாடிஷ இது பண்ணிட்டு இருக்காங்க. நடந்தே போயிட்டு எல்லாம் 1 to 1.5 கிலோமீட்டர் இதுதான் இருக்கு. இதுதான். ஆமா, இதே மாதிரி தான் இருக்கு. அது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள், அதாவது 4 பேர் சேர்ந்தா கட்டி பிடிக்கலாம். அவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய மரங்கள், ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பையில போயிருக்கு. அந்த மரமே தெரியாத அளவுக்கு மண்ணு, பாறைகள், மரங்களே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கு அந்த சைஸ்ல. அப்ப அதுக்கு நடுவுல மாட்டினா என்ன ஆகுது மக்களுக்கு? இது ஒரு சாதாரண ஒரு டீ எஸ்டேட் தான். இது முன்ன இப்ப பாக்குறப்போ அப்படி தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு பேரை காப்பாத்தாங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு பாறை, இது இவ்வளவு பெரிய பாறை உருண்டு வந்திருக்கு. ஆமா, இது இப்ப இது இங்க வரைக்குமே உருண்டுதான் வந்திருக்கு. இவ்வளவு பெரிய பாறை உருண்டு இங்க வந்து நின்றுருக்கு. இப்ப இதுக்கு மேல போயிருந்ததுன்னா இன்னும் டிஸ்ட்ராய் பண்ணிருக்கு. சோ அது உருண்டு வரும்போது முன்னாடி இருக்க எல்லாத்தையும் நசுக்கி இருக்கும். எந்த வீடு இருந்தாலும் வீட்டு தருவாங்க. இப்ப பாருங்க, கார் ஜீப், இங்க இருக்க பில்டிங்ஸ், மாஸ்க், அது ஓகே, மாஸ்கோட நாமே பாருங்க. மாஸ்க் கார் பில்டிங் ஆக்சுவலா இந்த பில்டிங் தப்பிச்சிருக்கு. நிறைய பில்டிங்ஸ் வந்து சுத்தமா இல்ல. இதெல்லாம் வந்து ஓவரா ஃபுல்லாவே காலி. ஃபுல்லா காலி, வீடு எல்லாமே காலி. இந்த இடத்துல மக்கள் வாழ்ந்தாங்கன்ற அறிகுறி இல்லாத அளவுக்கு ஒரு இயற்கை சீற்றம் நமக்கு. கீழேயும் அதே மாதிரிதான். ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இது அந்த மாதிரிதான் இருக்கு. நிறைய வீடுகள் கூட்டி போட்டு போயிட்டாங்க. இது மாதிரி செல்ல பிராணிகள்லாம் ரொம்ப சஃபர் பண்றாங்க. இந்த டாக்ஸ், ஆமா, நாங்க 2-3 டாக்ஸ் வந்து பார்த்தோம். அவங்களுடைய உரிமையாளர்களை தேடிட்டு அந்த டாக்ஸ் கவலைப்படுறத பார்த்தோம். இவங்கெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்க. பாருங்க, அந்த டாக்ஸ் என்டிஆர்எஃப்லாம் பாவம், அவங்களால முடிஞ்சது ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. டாக்ஸ் நிறைய, அங்க ஒரு டாக் போய் பாருங்க. அந்த டாக்லாம் வந்து பெட் டாக் மேல இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து உரிமையாளர் எங்கன்னு தெரியல தேடிட்டு இருக்கு. சில டாக்ஸ் வந்து அவங்களுடைய குட்டிகளை தொலைச்சிட்டு அதெல்லாம் காணுமே சொல்லி தவிர்த்து. எல்லாருமே உயிர் தான் அப்படின்றதுனால அவங்களுடைய எமோஷன்ஸும் நம்மளால ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. இதுல என்னன்னா வைல்ட் அனிமல்ஸ் மட்டும் தான் 10 பண்ணலாம். எக்ஸப்ட் ஒரே ஒரு ஸ்னேக் மட்டும் தான் நாங்க பார்த்தோம். நாங்க எதிர்பார்த்தோம் வயநாடு இஸ் லேண்ட் ஆஃப் ஸ்னேக்ஸ், அதுலயே கிங் கோப்ரா இருக்க இடம். நாங்களே அந்த ஒரு பயத்துல தான் வந்தோம். வேற இதுல இருந்து தப்பிச்சிடலாம், அதுல இருந்து தப்பிக்க முடியாது. பட் டு சர்ப்ரைஸ் ஸ்னேக்ஸே இல்லை. ஒரு பாம்பு மட்டும் தான் பார்த்தோம். ஓகே, இவ்வளவு பெரிய இடத்துல ஒரு பாம்பு தான் உங்களுக்கு? ஆமா, ஒரு பாம்பு தான். அது வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. நாங்க வைல்ட் அனிமல்ஸ் சென்ஸ் பண்ண முடியும். முன்னாடியே வந்து அவங்க